சுபானக மக்களே, என்ன மக்களே ரெடியா? நீங்கெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு சம்பவம் ப்ரோ, ஃபேமிலி எப்போ ப்ரோ போவாங்க, எப்போ ப்ரோ இந்த ஃப்ரீ டாஸ்க் ஆரம்பிப்பாங்க, சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா நேத்தே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், அப்டேட் எதுவுமே கொடுக்க மாட்டேங்காங்க. நேத்து ஷூட் நடந்ததுல எந்த ஒரு விஷயமும் லீக்கே ஆகல. அப்ப ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமை தான் போக வாய்ப்பு இருக்கு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் அப்படிதான் அனுப்பியிருந்தாங்க. லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் செவ்வாய்க்கிழமை தான் ஃபேமிலி உள்ள போக ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கே ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு முதல் ஃபேமிலியா சாண்ட்ராக்கான குடும்பம் உள்ள போறாங்க. எப்பாடி அப்பா, இந்த சட்டைக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சுடா. அம்மா சாமே, ஒரு வழியா இந்த சட்டை எங்க அக்கா துரத்தி போட்டுருவாங்க. முதல் ஃபேமிலியா பிரஜன் அவர்கள் வீட்டுக்குள்ள போறாப்ல. பிரஜன் அவர்கள் மட்டும் இல்லாம அவங்களுக்கான குழந்தைகள் 2 குழந்தைகளும் வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சத்தியமா சொல்றேன், அழகா இருக்கு. ஏன்னா என்ட்ரிலே அந்த டோரை ஓபன் பண்ண உடனே பிரஜன் அவர்கள் இப்படி ஹார்ட்டை காமிச்சிட்டு உட்கார்ந்துருக்காப்ல. 2 குழந்தைகளும் ஹார்ட்டை காமிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. நீங்களாம் எப்படின்னு தெரியல ப்ரோ. இந்த பிக் பாஸ் ஷோல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுவேன்னு அந்த ஃப்ரீ டாஸ்க்குக்காக தான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தங்க ஃபேமிலி வரும்போது அங்க பயங்கரமான ஒரு எமோஷன்ஸ் வெளியே வரும். நல்லா இருக்கும். அவங்க என்ட்ரி, அவங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸ், அது எல்லாமே பார்க்க சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷனா இருக்கும். நிறைய ஃபேமிலி நிறைய மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு சில ஃபேமிலி ரகடாவே வருவாங்க, ஒரு சில ஃபேமிலி எமோஷனா வருவாங்க, ஒரு சில ஃபேமிலி உடஞ்சு அழுது வருவாங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த சீசனும் அதே மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ண மாதிரி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றாங்க. நான் பயந்துட்டே இருந்தேன், லாஸ்ட் சீசன் மாதிரி நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. நான் நேத்தே சொன்னேன் தெரியுமா, இவங்க அப்டேட்டை மறைக்கிறாங்கன்னா அங்க ஏதோ ட்விஸ்ட் இருக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொன்னேன். இந்த வாட்டி ஃப்ரீ டாஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடக்குது போல. எல்லா வாட்டி ஃப்ரீ டாஸ்க் எப்படி நடக்கும், ஃப்ரீ டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் சும்மா ரேண்டமா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. யாருக்கான ஃபேமிலியாச்சும் ரேண்டமா உள்ள வருவாங்க. அப்போ பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும், ஓடி போய் கட்டி பிடிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த தடவை இந்த ஃப்ரீ டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் சேலஞ்ச் கொடுத்து தான் ஃபேமிலியை உள்ள அனுப்புறாங்க போல. ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் கொடுத்து அந்த சேலஞ்சில் அவங்க வின் பண்ணாதான் அவங்களுக்கான ஃபேமிலி உள்ள வர முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாட் ஸ்டார்ல இப்போ ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அந்த போஸ்டர்ல அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. பிரச்சனைக்கான குடும்பம் உள்ள வராங்க, பட் ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா அந்த சந்தோஷம் சேலஞ்ச் இல்லாம கிடைக்காது. ஸோ இங்க ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அதுலேயே மேல ஒரு போட்டோ காமிச்சிருக்காங்க. நம்ம சாண்ட்ரா அவர்கள் ஆக்டிவிட்டி ஏரியால நிக்கிறாங்க. சாண்ட்ரா அவர்கள் ஆக்டிவிட்டி ஏரியால நிக்கிறாங்க. ஆக்டிவிட்டி ஏரியால ஏதோ டாஸ்க்கு செட்டப் பண்ண மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செட்டப் முன்னாடி சாண்ட்ரா ஒரு மாதிரி உடஞ்சு போய் நிக்கிறாங்க. சோ இங்க டாஸ்க் இருக்கு. இந்த டாஸ்க்கை முடிச்சாதான் மேபி என்ன தெரிஞ்சு அவங்களுக்கான குடும்பம் உள்ள வர நினைக்கிறேன். ஏதோ சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. பட் சேலஞ்ச் இருக்கு. ஆனா எப்படி செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க, எப்படி செலக்ட் பண்ணி இந்த சேலஞ்சுக்குள்ள போறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அந்த போஸ்டர்ல இன்னும் 2 விஷயத்தை நல்லா கவனிக்க முடியுது. ஒன்னு, அந்த சாண்ட்ரா அவர்கள் தன்னோட ஃபேமிலிக்காக உடஞ்சி வாசல்ல நிற்கிறாங்க. சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி உடஞ்சி வாசல் அப்படி நிற்கிறாங்க. நிற்கும் போது பக்கத்தில் யாரு நிற்கா தெரியுமா, கனி அவர்கள் தான் கெட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. கனி அவர்கள் தான் கெட்டி பிடிச்சி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சேர்ந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாவே நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா நேத்து சேதன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுலன்னா சேதனை வீட்டுக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாரு. இந்த வீட்டுக்குள்ள யாருக்கான ஃபேமிலி வரும்போது யாரெல்லாம் ஹாப்பியா இருப்பா, யார் வந்து பயத்துல இருப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு கனி அவர்கள் வந்து சாண்ட்ரா பேரை சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா வந்து அவங்களுக்கான ஃபேமிலி வர்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க, தன்னோட ஹஸ்பண்ட் மேல ரொம்பவே அட்டாச்சா இருக்காங்க, தன்னோட குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவே ஏங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கனி அவர்கள் பதில் சொல்லியிருப்பாங்க. கனி அவர்கள் அவங்களுக்கான பதில சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சேதனை ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாப்ல. எப்படி அதுக்கு சேதன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாப்ல. பாத்தீங்களா, கனிக்கு கூட சாண்ட்ராவை பத்தி தெரிஞ்சிருக்கு, கனி கூட சாண்ட்ராவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னும் சாண்ட்ரா தான் கனியை பத்தி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சேதனை சொல்லிப்பாப்ல. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க உட்கார்ந்து உடஞ்சு அழுறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல நின்று அவங்க உடஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும் போது பக்கத்துல தோல் கொடுத்து நிக்கிறது கனி அவர்கள். ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தான் இன்னொரு அம்மாவோட ஃபீலிங்ஸ் தெரியும். எப்படி ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணு ஃபீலிங்ஸ் தெரியும்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு தான் இன்னொரு அம்மாவோட ஃபீலிங்ஸ் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல ப்ரோ, அவங்களும் 2 குழந்தைய பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தை எப்படி மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில அவங்களுக்கான ஃபீலிங்ஸை கனி புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல நிக்கிறாங்க. அது பார்க்கவே அழகா இருக்கு. ரெண்டாவது இன்னொரு பிக்ல பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் சாண்ட்ராவை தனியா கூட்டு போய் ஒரு முக்கில உட்கார வச்சு ஏதோ திட்டிட்டு இருக்காப்ல. ஏதோ திட்டுறாரா ரூடா பேசுறாருன்னு தெரியல, ஒரு மாதிரி எப்படி இருக்காப்ல அப்படின்னு ஏதோ கை காமிச்சிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள உள்ள ஆட்களை பத்தி ஏதாவது பேசுவாருன்னு எனக்கு தோணுது.
எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஒன்று அப்படி பேசுவார், இல்லாட்டினா சாண்ட்ராக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வருவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ சாண்ட்ரா பயங்கரமான சேஞ்சஸை காமிச்சிருக்காங்க. போன வாரம் வீட்டுக்குள்ள அரமெண்டல் மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. வா வான்னு கத்திக்கிட்டு சும்மா சும்மா சண்டையை போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணாங்க. நேத்து சேதனை எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்டு சரி போங்க ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு நல்லபடியா இருங்கன்னு சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் பயங்கரமான சேஞ்சஸை காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசுறாங்க, ஜாலியா சிரிச்சு சிரிச்சு விளையாடுறாங்க. ஏகப்பட்ட விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ஜாலியா இருக்காங்க ப்ரோ. காலையில எல்லாம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை கூட்டு நுப்பாட்டி விட்டு சுபிக்ஷாக்கு வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள நல்லாவே கனெக்ட் ஆயிட்டாங்க. இப்படி அந்த மாதிரி வீட்டுக்குள்ள நல்லாவே கனெக்ட் ஆயிட்டாங்க. பார்க்க நல்லா இருக்கு. அதனால பிரச்சனை அவர்கள் அந்த விஷயத்தை கெடுக்காம வந்தோமா, வந்த வேலை என்ன, பொண்டாட்டியை பார்த்தோமா, குழந்தைகளை வந்து உள்ள விளையாட விட்டோமா, கொஞ்ச நேரம் விளையாண்டீங்களா, எல்லார்ட்டும் பேசுனீங்களா, ஜாலியா இருந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படியே வெளியே போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கான கிராஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா கொஞ்சம் சேஞ்சஸை காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல பிரச்சனை உள்ள வந்து அவருக்கான ஆட்டத்தை போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இப்படி அவங்க எல்லாம் அப்படி அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் சாண்ட்ராக்கான மண்டையில வன்மத்தை விதைச்சிட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பா சாண்ட்ரா மிகப்பெரிய டவுன்ஃபால பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நல்லா இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாருக்கான ஃபேமிலிக்கு வெயிட் பண்றீங்க? ஃபைனலி ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி யாருக்கான குடும்பத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்க? யாரு குடும்பம் வரணும்னு சொல்லி நீங்க ஆவலா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நான் வந்து ஒரு 2-3 குடும்பத்துக்கு ஆவலா இருக்கேன், ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு சின்ன மன வருத்தம் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சிருக்க வேண்டாம்னு தோணுது. இப்போ தான் லைவ்ல வந்து அந்த விஷயம் வந்துச்சு, நான் கட் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இது ஆக்சுவலா டாஸ்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பிக் பாஸ் வந்து ரேண்டமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு போல, எல்லாருமே கார்டன் ஏரியாக்கு வர சொல்லுவார் போல. எல்லாரும் கார்டன் ஏரியால வந்து நிக்கணும். ஓகே, எல்லாரும் கார்டன் ஏரியால வந்து நிற்கும் போது ஆப்போசிட்ல இருக்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணா ஏதாவது ஒரு ஃபேமிலி உள்ள இருப்பாங்க. ஓகே, ஏதோ ஒரு ஃபேமிலி உள்ள இருப்பாங்க. ஆனா அடுத்த செகண்டே மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அடுத்த செகண்டே மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல. க்ளோஸ் பண்ண உடனே யாருக்கான ஃபேமிலி அங்க வந்திருக்கோ அவங்க வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிருணுமா, அங்க ஒரு டாஸ்க் மாதிரி வைப்பாங்க போல. அந்த டாஸ்க்கை சீக்கிரமா முடிக்கணுமா. இவங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போன அடுத்த செகண்டே அவங்களுக்கான ஃபேமிலி உள்ள வந்துருவாங்க போல. ஸோ அவங்க டாஸ்க்கை எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வந்து அவங்களுக்கான ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். டாஸ்க்கை லேட்டா முடிச்சா முடிஞ்சு போச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கண்டிப்பா கஷ்டம் தான். டாஸ்க்கை சீக்கிரமா முடிச்சுட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க போனா ரேண்டமா தான் ஃபேமிலி அனுப்ப போறாங்க. வீட்டுக்குள்ள யாரும் செலக்ட் பண்ண போறது இல்லை. ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்ல வீட்டுக்குள்ள மேபி செலக்ட் பண்ணி அனுப்புவாங்களோ அந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்படி இல்லை, ரேண்டமா ஃபேமிலியை கூட்டு வர போறாங்க, ரேண்டமா டோர் ஓப்பன் பண்ண போறாங்க, ரேண்டமா ஒரு ஃபேமிலி அங்க இருக்க போது அவங்க வந்து போய் டாஸ்க் பண்ணும். டாஸ்க்கை வேகமா பண்ணிட்டு டப்புன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களால அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா இது ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷன் ஆக்கும், ரொம்பவே வந்து திக் மூமெண்ட்டை கொண்டு வரும். அப்ப இந்த வாட்டி ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு கூட ஒரு மாதிரி திக் மூமெண்ட்ல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அப்ப யார் ஃபேமிலி மாட்ட போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து மேபி இந்த டாஸ்க்ல சொதப்பலாம். பாரு மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பா டாஸ்க் சொதப்ப தான் செய்வாங்க. ஆனா பாருக்கு பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டுல 24 மணி நேரம் உள்ளதான் இருக்க போறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் மாட்ட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருப்பாங்க, 1 hour 1.5 hour அந்த மாதிரி தான் டைம் இருக்கும். அதுக்குள்ள அவங்க அந்த டாஸ்க் முடிச்சுட்டு வரணும். என்ன மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு பிரஜனுக்கான ஃபேமிலி உள்ள வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டாஸ்க்லயுமே ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை, ஒருத்தருக்கான எமோஷன்ல பிளே பண்ணலாமா, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எங்க அக்கா சாண்ட்ரா சண்டை போட்டாலும் போடுவாங்க, ஏங்க பிக் பாஸ் ஒருத்தருக்கான எமோஷன்ல பிளே பண்ணாதீங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாலும் போடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கான ஃபேமிலி வரணும் கமெண்ட்ல சொல்லுங்க.